நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்து கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு எப்ப திருமணம் நடைபெறும்? திருமணம் தாமதம் அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம் ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன். அடுத்தது மூணாவது ஒரு விஷயம் பார்ப்போம். களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயும் பெண்களுக்கு செவ்வாய், ஆண்களுக்கு சுக்கிரன். இந்த செவ்வாயோ சுக்கிரனோ 6, 8, 12 இருக்கவே கூடாது. செவ்வாயோ சுக்கிரனோ 6, 8, 12 இருந்தது அப்படின்னா திருமணத்தை தள்ளி போடும், லேட் ஆகும், திருமண வாழ்க்கை கொஞ்சம் குளறுபடி பண்ணும். 7 குடையவனும் கெடும் பொழுது விருச்சிக லக்னத்துக்கெல்லாம் சுக்கிரனே 7ஆம் அதிபதியும் களத்திரக்காரனும் ஆவா. ஆண்களுக்கு ரிஷப லக்னத்திற்கு செவ்வாயே களத்திரக்காரகனும் 7 குடையனும் ஆவா. இவங்க பாதிப்படையும் பொழுது திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது, பொறுமையா பார்த்து பண்றது நல்லது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, ராகு கேதுன்னு ஒரு 2 சர்ப்ப கிரகங்கள் இருக்கு. இதுக்கு பாம்புக்கு நிறைய விஷயங்களை தடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீங்க உங்கள்கிட்ட உங்க பார்வையில குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல ஒரு நாகமம் படெடுத்து நிக்குது பெரிய பாம்பு. உங்களுடைய மனம் படபடக்குதா இல்லையா, பதறுதா இல்லையா? உங்களால அது சரியான எண்ணோட்டங்கள்ல செயல்பட முடியுதான்னு யோசிச்சு பாருங்க. முடியாது. அதுபோல இந்த பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால எல்லா ராசி கிட்டத்தட்ட ஒரு 8 ராசிகளை கட்டுப்படுத்தும். அது அனுபவத்துல பார்க்கணும். அப்போ இந்த ராகு கேதனுடைய மிட் பாயிண்ட் சொல்லக்கூடிய ராகு இருக்கிற இடத்துக்கு 4வது வீடு, கேது இருக்கிற இடத்துக்கு 4வது வீடு. இந்த இடத்துல களத்திரக்கார கிரகம் ஒரு கிரகம் சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாயோ அல்லது சுக்கிரனோ, ஆண்களுக்கு சுக்கிரனும் பெண்களுக்கு செவ்வாயும் சிக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கும் திருமண தடை பாதிப்புகள் கொடுக்கும். இவங்க துர்க்கை வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கடகலக்கணத்திற்கு சந்திரன், சூரியன், செவ்வாய், சனி, சுக்கிரன், குரு இவங்களுடைய தசாபுத்திகள் திருமணம் நடைபெறக்கூடிய காலம். அதே மாதிரி லக்னத்திற்கு 3, 7, 11, 5, 9 நின்ற கிரகங்கள் அவங்களுடைய காலங்கள் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய காலம். நான் மறுபடியும் சொல்றேன், இவங்களோட குரு கனெக்ட் ஆகணும். இந்த கிரகங்களோட குரு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனா திருமணம் உறுதியா நடைபெறக்கூடிய காலமா இருக்கும். அந்த காலங்கள்ல தீவிரமா முயற்சி பண்ணுங்க. 2வது ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சனி பகவான் 7ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தா ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போங்க. ஒண்ணு வேலை வாய்ப்புலையோ இல்ல ஏதோ ஒண்ணுல விட்டு கொடுத்து வாங்க. எனக்கு சரிசமமா வேணும் அப்படின்னு நிக்காதீங்க. புரியுதுங்களா?